ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 4 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், பாரத பிரதமர் தற்போது அமெரிக்கால சுற்றுப்பயணம் செஞ்சிட்டு இருக்காரு. பாரத பிரதமரின் இந்த சுற்றுப்பயணத்தை அமெரிக்கா மற்றும் இந்தியா மிகவும் ஒரு முக்கியமான சுற்றுப்பயணமா பார்க்கறாங்க. ஏன்னா இந்த சுற்றுப்பயணத்தின் போது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பல முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட உள்ளது. இந்த சூழ்நிலையில இந்தியாவுடைய நட்பு நாடுகள், எதிரி நாடுகள் மற்றும் அண்டை நாடுகள் பாரத பிரதமரின் இந்த சுற்றுப்பயணத்தை மிகவும் உன்னிப்பா கவனிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுற்றுப்பயணத்தின் மூலமா தங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னவா இருக்கும் அப்படின்னு அவங்க அனலைஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. எதற்காக இந்தியாவின் நட்பு நாடுகள், எதிரி நாடுகள் மற்றும் அண்டை நாடுகள் பாரத பிரதமரின் இந்த சுற்றுப்பயணத்தை மிகவும் உன்னிப்பா கவனிக்கிறாங்க, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், சமீப காலமா இந்தியா தன்னுடைய ராணுவத்தை மாடர்னைஸ் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் இந்தியாவுக்கு அண்டை நாடுகளால் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள். இந்த சூழ்நிலையில லேசர் வெப்பன்ஸ், நியூட்ரினோ பாம்ஸ், ரெயில்கன் போன்ற ஃபியூச்சர் வெப்பன்களை டெவலப் செய்யறதுக்கு இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. எதற்காக இந்தியா இந்த ஃபியூச்சர் வெப்பன்களை டெவலப் செய்யறாங்க, இந்த ஃபியூச்சர் வெப்பன்களை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட 5900 கோடி ரூபாய்க்கான ஒரு மிகப்பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த ஆர்டர் பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் நிறுவனத்திற்கு யாரிடமிருந்து வந்திருக்கு, இந்த ஆர்டர் மூலமா என்ன ஆயுதங்களை சப்ளை செய்ய போறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். நான்காவது அப்டேட், இந்தியாவின் Su-30 MKI போர் விமானத்துல MBDA நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட மிட்டியார் மிசைல்களை இணைக்க போறாங்க. இந்த மிட்டியார் மிசைல்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த மிசைல்கள் Su-30 MKI போர் விமானத்துல இணைக்கப்படுவதன் மூலம் அந்த விமானத்தோட செயல்திறன் எப்படி அதிகரிக்கும், இந்த மிசைலோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் தாக்கும் திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பாரத பிரதமரின் இந்த அமெரிக்க சுற்றுப்பயணத்தை நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் மிகவும் ஒரு முக்கியமான சுற்றுப்பயணமா பார்க்கறாங்க. ஏன்னா இந்த சுற்றுப்பயணத்தின் போது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பல முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட உள்ளது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் GE 414 இன்ஜினை இந்தியாவில் தயாரிப்பதற்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட போறாங்க. அடுத்து பிரெடேட்டர் ட்ரோன்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்திலையும் இந்தியா கையெழுத்திடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவை சேர்ந்த பல முக்கியமான பிசினஸ் மேன்களை பாரத பிரதமர் சந்திக்க போறாரு. இந்த சுற்றுப்பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக மற்றும் ராணுவ உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான நகர்வுகளை இரு நாடுகளும் செய்ய போறாங்க. சமீப காலமா அமெரிக்கா இந்தியாவுடனான தன் உறவை அதிகப்படுத்துவதற்கு பல முயற்சிகளை செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரே வருடத்துல அமெரிக்கன் பிரசிடென்ட் பைடனை பாரத பிரதமர் 3 முறை சந்திப்பு நடத்தி இருக்காரு. இதற்கு முக்கிய காரணம் அமெரிக்கா சீனாவை கவுண்டர் செய்வதற்கு இந்தியாவுடனான தன் உறவை வலிமைப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது அமெரிக்கா இந்தியாவையும் ஒரு வலிமையான நாடா கருத ஆரம்பிச்சிருக்காங்க. தற்போதைய நிலையில இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் கிட்டத்தட்ட 190 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் வர்த்தகம் நடந்து வருது. இந்த வர்த்தகத்தை 500 பில்லியன் டாலரா உயர்த்துவதற்கு இரு நாடுகளும் திட்டம் வச்சிருக்காங்க. இதனால வரும் காலத்துல இந்தியாவுடைய வளர்ச்சி அசுர வேகமா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான ராணுவ உறவுலையும் வரும் காலத்துல மிகப்பெரிய வளர்ச்சி அடைய இருப்பது தெளிவா தெரியுது. இதற்கு காரணம் இந்தியா பல்வேறு விதமான அமெரிக்க ஆயுதங்களை வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம குவாட் போன்ற அமைப்புல அமெரிக்கா மற்றும் இந்தியா இணைந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவின் எதிரி நாடான சீனா பாரத பிரதமரின் இந்த சுற்றுப்பயணத்தை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்தியா அமெரிக்காவுடன் அதிகமா நெருக்கமானாங்கன்னா அது சீனாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இது நாள் வரைக்கும் இந்தியா
இந்தியா அணிசேரா கொள்கையில இருந்தாங்க. இப்பொழுது அமெரிக்காவுடன் இணைந்து சீனாவுக்கு எதிராக பல்வேறு திட்டங்கள்ல இந்தியா ஈடுபடுறதுனால பாரத பிரதமரின் இந்த சுற்றுப்பயணத்தை சீனா மிகவும் உன்னிப்பா கவனிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா மற்றும் அமெரிக்காவுடைய உறவு வலிமையாச்சுன்னா இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம அதிநவீன தொழில்நுட்பங்களை அமெரிக்கா இந்தியாவுக்கு கொடுப்பாங்க. இதனால ஆயுத உற்பத்தியிலும் இந்தியா ஒரு தன்னிறைவு பெற்ற நாடா உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது சீனாவுக்கு லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதி மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை இந்தியாவால் கொடுக்க முடியும். இதன் காரணமாக தான் சீனா பாரத பிரதமரின் இந்த சுற்றுப்பயணத்தை மிகவும் உன்னிப்பா கவனிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இரண்டாவதா இந்தியாவுடைய நட்பு நாடான ரஷ்யா பாரத பிரதமரின் இந்த சுற்றுப்பயணத்தை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பல ராணுவ உபகரணங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட உள்ளது. இந்தியா பல வருடங்களா ரஷ்யாவிடமிருந்து ஆயுதம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா தற்போது அமெரிக்காவுடன் ஆயுதம் வாங்குவதற்கு ஒப்பந்தம் போடுறதுனால வரும் காலத்துல தன்னிடம் இருந்து ஆயுதத்தை இந்தியா வாங்க மாட்டாங்க அப்படின்னு ரஷ்யா நினைக்கிறாங்க. இதற்கு முக்கிய காரணம் அமெரிக்க ஆயுதங்கள் ரஷ்ய ஆயுதங்களை விட தொழில்நுட்பத்துல சிறந்ததா இருக்கு. இது நாள் வரைக்கும் அமெரிக்கா இந்தியாவுக்கு ஆயுதம் விற்பனை செய்வதற்கு அதிக ஆர்வம் காட்டல. ஆனா உக்ரைன் ரஷ்யா போருக்கு பிறகு இந்தியாவை ரஷ்ய ஆயுதத்தை வாங்க விடாமல் தடுத்து தன்னுடைய ஆயுதத்தை விற்பனை செய்வதற்கு அமெரிக்கா முயல்றாங்க. அதனால ரஷ்யாவும் பாரத பிரதமரின் இந்த சுற்றுப்பயணத்தை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. மூன்றாவதா இந்தியாவின் அண்டை நாடுகளான பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளும் பாரத பிரதமரின் இந்த சுற்றுப்பயணத்தை மிகவும் உன்னிப்பா கவனிக்கிறாங்க. இதற்கு முக்கிய காரணம் இது நாள் வரைக்கும் இந்தியா அணிசேரா கொள்கையில இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சாஃப்ட் பவர் கொண்ட நாடா இந்தியா இருந்திருக்காங்க. இதன் காரணமாக தான் இந்தியாவின் அண்டை நாடுகள் சீனாவுடன் இணைந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக பல வேலைகள்ல ஈடுபட்டாங்க. ஆனா தற்போது இந்தியா அமெரிக்காவுடன் அதிகம் நெருக்கம் காட்டுறதுனால இந்த நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா அமெரிக்காவின் உதவியோடு இந்தியா தங்கள் நாட்டில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இதன் காரணமாக தான் உலகின் பல நாடுகள் பாரத பிரதமரின் இந்த சுற்றுப்பயணத்தை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இரண்டாவது அப்டேட், சமீப காலத்துல இந்தியாவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுல வளர்ந்திருக்கு. அதே வேளையில இந்தியாவின் எதிரி நாடுகளிடமிருந்து அச்சுறுத்தல்களும் மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. இந்த அச்சுறுத்தல்களை வரும் காலத்துல சமாளிப்பதற்கு இந்தியா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வெப்பன் டெக்னாலஜிகளை டெவலப் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா லேசர் வெப்பன், நியூட்ரினோ பாம், ரெயில் கன் போன்ற ஃபியூச்சர் தொழில்நுட்பத்துல அதிகமா கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது போன்ற ஃபியூச்சர் வெப்பன்களை டெவலப் செய்யறதன் மூலம் இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் டிட்டரன்ட் கேப்பபிலிட்டி மற்றும் இந்தியாவின் நேஷனல் செக்யூரிட்டியை அதிகரிக்க முடியும் அப்படின்னு இந்தியா நினைக்கிறாங்க. இந்தியா சமீப காலத்துல லேசர் வெப்பன்களை டெவலப் செய்யறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா லேசர் வெப்பன்களை பயன்படுத்தி ஒரு ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. லேசர் வெப்பன்கள் மூலமா பல்வேறு விதமான வான் அச்சுறுத்தல்களை ரொம்ப எஃபெக்டிவா நியூட்ரலைஸ் செய்ய முடியும். லேசர் வெப்பன்ல லேசர் கதிர்களை பயன்படுத்தி எதிரிகளின் ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். அது மட்டும் இல்லாம சாதாரண வெப்பன்களை விட லேசர் வெப்பன்களை பயன்படுத்தி டார்கெட் தொலை தூரத்துல இருக்கும் பொழுதே தாக்கி அழிக்க முடியும். லேசர் வெப்பன்கள் ஒளியின் வேகத்துல சென்று இலக்குகளை தாக்குது. அதனால ஒரே நேரத்துல நிறைய டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். லேசர் வெப்பன்ல ஸ்பீட் மற்றும் அக்யூரசி மிகவும் அதிகமா இருக்கு. இந்த வெப்பன்களை பயன்படுத்தி டார்கெட்டுகளை அதிவேகமா மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். லேசர் வெப்பன்களை தயாரிப்பதற்கு தான் அதிகமா செலவாகுது. ஆனா அந்த வெப்பன்களை இயக்குறதுக்கு ஆகக்கூடிய செலவு மிகவும் குறைவா இருக்கு. அதனால வரும் காலத்துல லேசர் வெப்பன்களை அதிக அளவுல பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. இரண்டாவதா இந்தியா டெவலப் செய்து வரக்கூடிய ஆயுதம் நியூட்ரினோ பாம். இந்த நியூட்ரினோ பாம் ஒரு இடத்துல வெடிக்குதுன்னா அந்த பாம் வெடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய சேதம் குறைவா தான் இருக்கும். ஆனா அந்த பாம் வெடிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய ரேடியேஷன்கள் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். இதன் மூலமா பாம் வெடிக்கக்கூடிய இடத்திற்கு சேதம் குறைவா தான் இருக்கும். ஆனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எதிரி வீரர்கள் அனைவருமே அழிக்கப்படுவாங்க. இதன் மூலமா இந்தியா எப்படி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இலக்கை மட்டும் தாக்கி அழிச்சாங்களோ அதே போன்று
போன்ற தாக்குதல்களை இந்த நியூட்ரினோ பாமை பயன்படுத்தி நடத்த முடியும். இந்தியா மூன்றாவதா டெவலப் செய்து வரக்கூடிய ஆயுதம் ரெயில் கன். இந்த ரெயில் கன் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வெப்பன். இந்த வெப்பனை இயக்குறதுக்கு பவர்ஃபுல் எலக்ட்ரிக் கரண்ட் தேவைப்படும். இந்த ரெயில் கன்ல இருந்து வரக்கூடிய ப்ரொஜெக்டைல்கள் அதிவேகமா டிராவல் பண்ணக்கூடியது. இதற்கு காரணம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்சஸ் பயன்படுத்தி இந்த வெப்பன்களை இயக்குறதுனால கன்வென்ஷனல் வெப்பன்கள்ல இருந்து வெளியேறக்கூடிய ப்ரொஜெக்டைல்களை விட இந்த ப்ரொஜெக்டைல்ஸ் அதிவேகமா வெளியேறும். இந்த ரெயில் கன்னை பயன்படுத்தி அதிக தூரத்துல உள்ள டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். இந்த ரெயில் கன்னை தொலை தூரத்துல உள்ள டார்கெட்டுகள் மீது பிரிசிஷன் ஸ்ட்ரைக் தாக்குதல் நடத்துவதற்கும் ஒரு ஆன்டி மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமா பயன்படுத்துவதற்கும் இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த அப்டேட், பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட 5900 கோடி ரூபாய்க்கான ஒரு மிகப்பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த 5900 கோடி ரூபாய்க்கான ஆர்டர்ல 3900 கோடி ரூபாய் ஆகாஷ் பிரைம் மிசைல்களை சப்ளை செய்வதற்கான ஆர்டர். கிட்டத்தட்ட 2 ரெஜிமெண்ட் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை சப்ளை செய்வதற்கான ஆர்டர் பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் நிறுவனத்திற்கு கிடைச்சிருக்கு. ஆகாஷ் பிரைம் மிசைல்கள் ஏற்கனவே இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள ஆகாஷ் மிசைல்களை விட அதிநவீனமானது. இந்த மிசைல்ல தரம் உயர்த்தப்பட்ட ஆக்டிவ் ரடார் ஃப்ரீக்வென்சி சீக்கர்கள் இணைக்கப்பட்டிருக்கு. ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் அனைத்து விதமான தட்பவெட்ப மற்றும் காலநிலைகள்ல இயங்கக்கூடிய ஒரு அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால லோ, மீடியம் மற்றும் ஹை ஆல்டிடியூட்ல இருக்கக்கூடிய ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மிக எளிதா டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். இந்த ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்னால இமயமலை போன்ற ஹை ஆல்டிடியூட் பகுதிகளிலும் மிக சிறப்பா செயல்பட முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்னால 360 டிகிரி கவரேஜ்ல எந்த ஒரு விமானம், மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் போன்ற வான் அச்சுறுத்தல் வந்தாலும் அதை தாக்கி அழிக்க முடியும். ஆகாஷ் பிரைம் மிசைல்கள் தவிர 1900 கோடி ரூபாய்க்கு சக்தி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் சிஸ்டங்கள், ஜாமர் சிஸ்டங்கள், MKBT சிஸ்டங்கள், ரோஹிணி ரடார் சிஸ்டங்கள் போன்ற பல்வேறு விதமான ஆயுதங்களை சப்ளை செய்வதற்கு பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் நிறுவனத்திற்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்னால அதிகபட்சமா 30 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்கள்னால மாக் 3 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகமா சென்று இலக்குகளை தாக்க முடியும். இந்த மிசைல்னால அதிகபட்சமா 20 கிலோமீட்டர் உயரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். அடுத்த அப்டேட், ஐரோப்பாவின் MBDA நிறுவனம் 2005 வருடமே இந்திய விமானப்படைக்கு மிட்டியார் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்களை ஆஃபர் செஞ்சாங்க. ஆனா 2018 வருடம் MBDA நிறுவனம் தங்களுடைய மிட்டியார் மிசைல்களை இந்தியாவின் Su-30 MKI போர் விமானங்கள்ல இணைப்பதற்கு மறுப்பு தெரிவிச்சாங்க. இதற்கு காரணம் இந்தியாவின் Su-30 MKI போர் விமானங்கள்ல ரஷ்ய ரடார்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்திய விமானப்படையில பயன்பாட்டில் உள்ள Su-30 MKI போர் விமானங்கள்ல மிட்டியார் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்களை இணைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இந்த சூழ்நிலையில தற்போது பயன்பாட்டில் உள்ள Su-30 MKI போர் விமானங்களை அப்கிரேட் செய்வதற்கு சூப்பர் சுகோய் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமா Su-30 MKI போர் விமானங்கள்ல உள்ள பல்வேறு சிஸ்டங்களை இந்தியா மாத்த போறாங்க. அதுல குறிப்பா Su-30 MKI போர் விமானங்கள்ல உள்ள ரஷ்ய ரடார்களை மாத்திட்டு இந்தியா உள்நாட்டிலே தயாரித்த உத்தம் AESA ஃபயர் கண்ட்ரோல் ரடாரை இணைக்க போறாங்க. இந்த அப்டேட் இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள 150 Su-30 MKI போர் விமானங்கள்ல இந்தியா செய்ய போறாங்க. இதன் மூலமா மிட்டியார் மிசைல்களை Su-30 MKI போர் விமானத்துல இணைப்பதற்கு இருந்த தடை நீங்கி இருக்கு. இந்த மிட்டியார் மிசைல்கள் தற்போது உலகில் உள்ளதிலே மிகவும் அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல்கள். இந்திய விமானப்படையில் தற்போது பயன்பாட்டில் உள்ள 36 ரஃபேல் போர் விமானங்கள்ல இந்த மிட்டியார் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. மிட்டியார் மிசைல்கள்னால அதிகபட்சமா 200 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்னால மாக் 4 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். இதன் காரணமா தான் இந்தியா இந்த மிட்டியார் மிசைல்களை Su-30 MKI போர் விமானங்கள்ல இணைப்பதற்கு அதிக முனைப்பு காட்டி வர்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள்
தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.